ச்சே, என்னடா போனு. இவ்ளோ பெரிய காட்டுக்குள்ள இப்ப நான் மாமாவை எப்படி தேடுவேன்? ஏய், உன் மாமா மட்டும் தான் அந்த காட்டுக்குள்ள இருக்கானா? என் செல்லம் வசுகுல தான் அந்த காட்டுக்குள்ள இருக்கா. உன் மாமா தான் என் வசுவை கூட்டிட்டு ஓடிட்டான்ல. என் ஆளுங்க தான் அவங்க 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க. பேசுற. ச்சே, உன் ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி பாரு, எங்க இருக்காங்கன்னு கேளு. அதெல்லாம் அப்பயே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். முதல்ல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலயும் சிக்னல் கிடைக்காது, அது தெரிஞ்சுக்கோ. இங்க பாரு ஜோதிமணி, நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். சந்தன மரம்லாம் எனக்கு, செம்மரம்லாம் உனக்கு. ஏய் ஃப்ராடு, உன் கடத்தல் புத்தியை என்கிட்ட காட்டாத. வேற என்ன அக்ரிமெண்ட்? 2 பேரும் காட்டுக்குள்ள போவோம். உனக்கு தேவை உன்னை பத்தின ஆதாரம் எதுவுமே போலீஸ் கிட்ட போக கூடாது. அதோட வசுந்தராவும் கிடைக்கணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ஏன் மாமா வேணும். நீ வசுந்தராவை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ. இனிமே எக்காரணத்து கொண்டும் வசுந்தரா என் மாமா பக்கம் வரவே கூடாது. இங்க பாரு, என் வசு ஒன்னும் மாமா பின்னாடி சுத்தல. முதல்ல உன் மாமனை கட்டிச்சு வை. இப்ப சொல்றேன் பாரு, இதுதான் டீலிங். வசு எனக்கு, உன் மாமன் உனக்கு. ஓகேவா? ஓகே. வா வா, போலாம் போலாம் போலாம். வா. என்ன இதெல்லாம்? ஏன் இவ்வளவு அடிபட்டு இருக்கு? வர வழியில இடிச்சு ரத்தம் வந்துருச்சு அர்ஜுன் சார். இவ்வளவு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. செடியில ஏதாவது மாட்டி கிழிச்சிச்சா? இல்ல அர்ஜுன் சார், ரவுடிங்களுக்கு பயந்து உங்களை நான் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்த நினைச்சிட்டு இருந்தேன். அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது அங்க வந்த ரவுடிங்க கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க மேல கல்லு படக்கூடாதுன்னு தடுத்தனா, அதான் இந்த காயெல்லாம் பட்டு ரத்தம் வந்துருச்சு. என்ன வசு, என் மேல பட்டா பட்டுட்டு போகுது. எதுக்காக இதெல்லாம் பண்ற? அர்ஜுன் சாருக்காக நானும் தாங்கிப்பேன். எனக்காக யார் இப்படிலாம் பண்ண சொன்னா? பின்ன பாஸுக்கு அடிபடுறத எந்த செக்ரட்டரியாவது பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் காப்பாத்துவேன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. இப்ப பாத்தீங்களா, நாளைக்கு எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. ஆனா இப்ப நான் நடுக்காட்டுக்குள்ள உங்க கூட சம்பந்தமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். செல்போன் வேற கார்ல இருக்கு. இப்போ நாம எங்க இருக்கோன்னே தெரியல. ஏதோ சினிமா ட்ரீம்ஸ் மாதிரி இருக்கு. சார், என்ன காணாம அப்பா அம்மா எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. இத பாரு வசு, சம்பந்தம் இல்லெல்லாம் சொல்லாத. இதெல்லாம் பாக்குறப்போ ஏதோ ரொம்ப நாளா சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. இத வச்சு பார்க்கும்போது போன பிறவில ஃப்ரெண்டா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல? சார் விடுங்க சார், காலெல்லாம் பிடிக்காதீங்க சார். வசு, கையெடு. சார், இந்த இடம் பாருங்க, பகல்லே ஒரு மாதிரி இருட்டா இருக்கு. இருட்டுறதுக்குள்ள நாம இங்க இருந்து வெளியே போயிடணும் சார்.
சரி வா, வெளில போறதுக்கு வழி பார்க்கலாம். அர்ஜுன் மாமா, அர்ஜுன் மாமா, அர்ஜுன் மாமா, அர்ஜுன் மாமா, அப்படியே குத்துன்னு வச்சு. அர்ஜுன் மாமா, ஏண்டா ஏதோ சத்தம் கேட்கல? வாடா. அர்ஜுன் மாமா, அர்ஜுன் மாமா. வேற டேய் ஜோதி என்னண்டா? அவர் எதுக்கு இங்க வந்தாரு? டேய் சத்தம் போடாத, கூட அந்த பொண்ணு இருக்கா, என்ன சூழ்நிலையோ தெரியல. அர்ஜுன் மாமா, அண்ணா அண்ணா அண்ணா. அர்ஜுன் மாமா, இரு வர வர. அர்ஜுன் மாமா. நட்சத்திரா, நம்ம ஒரே இடத்துல இருந்து 2 பேரும் ஒண்ணா தேட வேண்டாம். நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். அப்பதான் சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். சரியா? ரொம்ப தூரம் போயிடாத. போ 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 போ. போ போ. அர்ஜுன் மாமா, ஏய் மறைங்கடா. அர்ஜுன் மாமா, வரடா. எங்க இருக்கீங்க? என்னடாச்சு? அண்ணா ஃபைல கிழிச்சாச்சு, எல்லா ஆதாரத்தையும் அழிச்சாச்சு. அர்ஜுன் தப்பிச்சிட்டானே, அந்த வசந்தரா மட்டும் வரல. ஐயோ அப்போ அண்ணா பாத்துனே. நான் பாத்துக்கிறேன். டேய் இதுதானே உங்க எல்லாருக்கும் லாஸ்ட் வார்னிங். இனிமே அண்ணின்னு சொல்லி எல்லாரும் பழகுங்கடா. அண்ணி மட்டும் வரலனா அவனை நாங்க க்ளோஸ் பண்ணிருப்போண்ணே. நீ க்ளோஸ் பண்ணதெல்லாம் போதும். வளன்னு பேசிக்கிட்டு இங்க பாருங்கடா. இந்த காட்டுக்குள்ள இருந்து வசுந்தரா மட்டும்தான் வெளியில வரணும். அர்ஜுன் வெளியில வரவே கூடாது. புரியுதா? சரிங்கண்ணா, புரியுதுண்ணே. டேய் இந்த விஷயம் எக்காரணத்துக்கு ஒண்ணு நட்சத்திரம் தெரியவே கூடாது. சரிண்ணா. சரி போ போ போய் தேடுங்க. டேய் வாங்கடா. சரிண்ணா. அதுக்குள்ள இந்த குள்ள வார்த்தை எங்க போச்சுன்னு தெரியலையே. வாங்கடா. அர்ஜுன் மாமா, அர்ஜுன் மாமா, அர்ஜுன் மாமா எங்க இருக்கீங்க? அர்ஜுன் மாமா. அர்ஜுன் சார், நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? இந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே போக வழி எங்க இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. திரும்ப திரும்ப ஒரே இடத்துலயே சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படியே போனா ஏதாவது ஒரு வழி தெரியும் வசு. இது ரொம்ப டீப் ஃபாரஸ்ட். 2 ஸ்டேட்டோட இந்த ஜாயிண்ட். இது எந்த பக்கமாவது கன்ஃபார்மா வழி இருக்கும். கேட்டு போயிடலாம் நம்ம. ஓகே? இல்லைன்னா இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வருவாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு போயிடலாம் நம்ம. ஓகே? ஏய் பயமா இருக்கா? இருக்காதா? எப்படியோ வீட்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா வீட்ல சொல்லாம வந்திருக்கேன்ல, நாளைக்கு எனக்கு கல்யாணம். அர்ஜுன் சார் வீட்ல தேடுவாங்கல்ல. வாயில் நல்லா அசிங்கமா வருது. நான் திட்டினா கோச்சிக்கிற. அர்ஜுன் மாமா, அர்ஜுன் மாமா. அர்ஜுன் சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த காட்டுக்குள்ள பாம்பெல்லாம் இருக்கு. ஏய் ஃபாரஸ்ட்னா பாம்பெல்லாம் இருக்கும். ஏய் பக்கத்துல ஃபால்ஸ் இருக்குல்ல, நல்லா கோல்டா இருக்கும். ஓகேவா? சோ இந்த பாம்புக்கெல்லாம் நல்லா கோல்டா இருக்கிற பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால இங்க இருக்கு. சிவா போலாம்.
புலியுருமுற சத்தம் மாதிரி இருக்கு. எனக்கு புலியா? வா 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 வா. புலி போயிடுச்சு, வா போலாம். அது திரும்ப வந்தா என்ன சார் பண்றது? ஐயா, புளிய கரைச்சி ரசம் வச்சு சூடா குடிப்போமா? இல்ல அர்ஜுன் சார். நீ கேட்டதும் ஜோக் வந்துச்சு. இதோ பாரு, புலி வந்தா நம்ம எங்கேயும் ஓடக்கூடாது, அங்கேயே நிக்கணும், புரியுதா? புலி நிச்சயமா வராது, வா போலாம். பயப்படாம ஏஞ்சி வா வசு, போலாம். என்னால முடியல அர்ஜுன் சார். என்னாச்சு வசு? காலையில இருந்து சாப்பிடல, பசிக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு அர்ஜுன் சார். தண்ணி குடிக்கணும் போல இருக்கு, மயக்கமா வருது. ஓ மை காட், கம்ப்ளீட்டா அதை மறந்துட்டேன். அர்ஜுன் சார், புலி பாடுமா? நான் உன துப்பிடுவேன் மூஞ்சில, இந்த மாதிரிலாம் கேவலமா கேட்காத. சொல்லுவேன், பாட்டு பாடியும் சொல்லுவேன், 8 வழி சொல்வேன், பாத்தியா வசு, இந்த காட்டுக்குள்ள எவ்வளவு ரிலாக்ஸ்டா பாட்டு போறாங்க பாத்தியா? அவங்களுக்கு கேட்டா நமக்கு வழி கிடைக்கும் வசு. ஆமா அர்ஜுன் சார், அங்க குறி சொல்றவங்க மாதிரி இருக்காங்க. பாதையெல்லாம் பிச்சு பூவே, பாதையெல்லாம் பிச்சு பூவே, பிச்சு பூ சொன்ன சேதி. ஏமா, பாக்குறதுக்கு பட்டணத்தாளுங்க மாதிரி இருக்கீங்க, ஏன் இந்த பக்கம் வந்தீங்க? இதெல்லாம் புலி நடமாடுற இடமாச்சே. காட்டை சுத்தி பார்க்க வந்தோம், வழி தடு மாதிரி இங்க வந்து நிக்கிறோம். இவ்வளவு கொஞ்சம் தாகமா இருக்கா, இங்க குடிக்க இங்க தண்ணி கிடைக்குமாமா? அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு ஓடை இருக்கு, அதுல தண்ணி கிடக்கும், நான் போய் எடுத்துட்டு வரவா? இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் வர வரைக்கும் உங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி சாமி, நீ போ, நான் போயிட்டு வந்துடுறேன். அர்ஜுன் சார், ஏமா, உன் பேர் என்ன? வசுந்தரா. நீங்க 2 பேரும் வழி தவறி இங்க வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல, வழிய வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. உன் கண்ணுல பயம், கவலை, சோகம் எல்லாம் இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எப்படி சொல்றீங்க? நான் குறி சொல்றவ, கண்ணை பார்த்தே கருத்தை சொல்லிடுவேன். எங்க உன் கைய காட்டு, அந்த கைய காமி. என்ன இது? இது 48 மூலிகையால கலந்து பண்ணின மை. சித்தருங்க சொன்ன ரகசியம். இது வழியா உன் தலைவிதியவே பாத்துரலாம். சொல்லடா அஞ்சனா தேவி புத்திரா, சொகுசான வாயு மைந்தா, வல்லவா அனுமந்த ராமா, வந்து குறி சொல்லு. நீ அதிர்ஷ்டசாலிமா. உன்னை கண்ணுக்குள்ள வச்சு காலமெல்லாம் பாத்துக்கிறவன் உன் பக்கத்திலேயே இருக்கான். புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? யோகக்கார பொண்ணுமா நீ, தொட்டது துலங்கும். காலமெல்லாம் உன் கூட இருக்க போறவன் அவன் கூடத்தான் நீ இருக்க. யோகமா? அட போங்கம்மா, எனக்கு அதெல்லாம் கிடையாது. என்னோட கதையை கேட்டா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்னது? உன் கதையை நான் கேட்கணுமா?
அதான் என் கண்ணுல எல்லாம் ஓடுதே. என்னம்மா ஓடுது? புலிப்பாணி சித்தரு ஓலையில எழுதி வச்சதெல்லாம் ஓடுதும்மா. படிக்கிறேன் கேளு. காரியமாம் கனிந்து நிற்கும் வீரியமாய் விளைந்து நிற்கும் ஓடியாடி ஒளிந்து திரிந்து காடு கழனி எங்கும் கரை புரண்டு ஓடுவாள் இவள். நீரும் இல்லை நெருப்பும் இல்லை அழகு சுந்தரி, கைப்பிடித்து காலம் செல்வாள். விதிவசத்தால் வீதி வழி வந்தவன் கரம் பிடித்து கன்னம் வைப்பான். புரியலம்மா. உன் கஷ்டமெல்லாம் தீர போற காலம் வந்துருச்சு. சந்தர்ப்ப வசத்தால பழகுறவனே உனக்கு கணவனா வருவான். உன்னை கைப்பிடிச்சி காலமெல்லாம் கண் கலங்காம உன்னை வச்சு காப்பாத்துவான். நீ இப்ப அவன் கூடத்தான் இருக்க. யார சொல்றீங்கம்மா? இப்ப உன் கூட இருந்தாரே அவர்தான். இப்போ தண்ணி எடுக்க போயிருக்காரு, அவரு சொல்றீங்களா? அவரேதாம்மா. இல்லம்மா, நான் அவர் ஆபீஸ்ல வேலை செய்யறவ. அவர் மனசுல இன்னொரு பொண்ணு இருக்கா. நாங்க சும்மா நண்பர்கள் தான். யாரு வச்ச குறி தப்பலாம், ஏன் வாக்கு குறி தப்பாது. யாரோட யார் சேருவாங்கன்றது அந்த ஜெகதாம்பாலோட முடிவு. அவ முடிவு பண்ணிட்டாமா. உனக்கு அவன்தான் புருஷன், இத தடுக்கவே முடியாது. வழி தவறி நீங்க இங்க வரல, சரியான வழி போகத்தான் வந்திருக்கீங்க. அவன்தான் உனக்கு. இது சாமி போட்ட சத்தியம் முடிச்சு தாயி. என் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டனா நீ தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அவகிட்ட சொல்வேன்.